இப்போ வந்து நம்ம வந்து ரூம் டூர் பார்க்க போறோம் வாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு அலோகேட் பண்ணிருக்க ரூம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏ ஃப்ரேம் ரூம் மாதிரி. இங்க வெளியவே வந்து பாஸ்கெட்ஸ் இருக்கும், இங்க ஸ்லிப்பர்ஸ் விடுறதுக்கு பிளேஸும் இருக்கும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் ஸ்டே பண்ற அளவுக்கு ஒரு பெட்டு, 3 தலைக்கணி, 3 பெட்ஷீட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்க கரண்ட் சப்ளை உள்ள வராதனால டார்ச் லைட் ஒன்று வச்சிருப்பாங்க. உள்ள வந்து சில பல ரூல்ஸும் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஃபுட் எதுவும் நம்ம உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, அப்புறம் வெட் கிளாத்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து வெளியே தான் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இந்த லாக் அண்ட் கீ மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம எப்போ போனாலும் பூட்டிட்டு தான் போகணும். ப்ளஸ் உள்ளே அவங்க வந்து க்யூட்டாக இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் நானும் போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம ரூம் டூர்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் இருக்க கூடாரம்ன்ற பிளேஸில் தான் இருக்கோம். நாங்கள் வந்து இது பேக்கேஜ் மூலயமா தான் வந்திருக்கோம். இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் வந்து போயிடலாம். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 பெர் ஹெட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கேம்ப் சைட்டில் வந்து 3 பேராக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 500 மைனஸ் பண்ணுவாங்க. அது அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கு 2000 வந்து பெர் ஹெட் சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த பேக்கேஜில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு ஈவினிங் வந்து நீங்கள் செக்இன் பண்ணுறீங்க. 3 o'clock செக்இன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் டே 11 o'clock செக் அவுட் மாதிரி இருக்கும். இந்த 2 டேஸில் என்னென்னலாம் உங்களுக்கு கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 o'clock நீங்கள் செக்இன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு, டீ இதெல்லாமே வந்து வெல்கம் ட்ரிங்க் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே டே வந்து ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜே வித் கேம்ப் ஃபயர், அதுக்கப்புறம் டின்னர் வந்து ப்ரொவைட். இந்த டின்னரில் என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி, கிரேவி, ரைஸு, சாலட்டு, அதுக்கப்புறம் பிபிக்யூ வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 8 o'clock வந்து நம்ம ஒரு ப்ரைவேட் வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து இங்கே கூட்டு போவாங்க. இங்கே கேம்ப் சைட்ல வந்து நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரெஷ்ஷாலாம் இருக்காது. ஏன்னா இங்கே கேம்ப் சைட்ல இருந்து ஸ்டே பண்ணியிருக்கவங்க தான் இங்கே இருந்து போவான்றதால அவ்வளோ ரெஷ்ஷாக இருக்காது. அப்புறம் அது முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்மளுக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்கன்னா, ஆப்பம், கடலை கறி, அதுக்கப்புறம் வந்து பிரெட்டு, ஜாமு, பாயில்டு எக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இன்ஸ்டாகிராமபிள் பிளேசஸ்லாம் இருக்குங்க. சூப்பராக வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி எல்லா சீனரிஸும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு 11 o'clock போல் நீங்கள் செக் அவுட் பண்ணிடலாம். இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இங்கே இருக்க வியூவே வேறு லெவலில் இருக்குல்ல. நாங்கள் வந்துட்டு இங்கே வரத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வந்து உங்களுக்கே தெரியும், போன வீடியோலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கார் பிரேக் டவுன் ஆகி நிறைய பிரச்சனை ஆகி வர முடியுமானே தெரியாமல் வந்து வந்தோம். நைட்டில் தான் நாங்கள் வந்து இங்கே வந்து ரீச்சே ஆனோம். இப்போ இவங்க போகிறதுக்கும் வந்து ஜீப்லாம் அவங்களே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நாங்கள் எங்கே போகிறோம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. சஃபாரி போகலான்னு சொன்னாங்க. மணி என்னாச்சுன்னா இப்பயே 3 மணி ஆயிடுச்சு நினச்சிக்கோங்க. 3 மணிக்கு ஒரு இல்லை 1:30 இருக்கும். 1:30க்கு மேலே நாங்கள் இனிமேல் கிளம்பி போய் எங்கே போகணும்லாம் தெரில. அதனால அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம். இந்த ஜீப் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு குருவி பேர் இல்லாத சேனல்
ஆமா. அதுக்கப்புறம் நம்மளை எங்கே பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே வந்து எங்களை இறக்கி விட்டாங்க. ஸோ அங்கே பக்கத்துலேயே வந்து சாக்லேட் கடைலாம் இருந்துச்சு. சும்மா சாக்லேட்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து எங்கள் கார் எடுத்துகிட்டு திரும்பி யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? ட்ரிப்லாம் முடிச்சுட்டு அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டின்னர் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த vlog வந்து முடிஞ்சுது. See you next video. ஆக்சுவலாக இதோட இந்த vlog-ஐ முடிக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் திரும்பி போகிற வழியில் ஸ்டார்டிங் ஆன மாதிரியே கார் ரிப்பேர் ஆகி ஷெட்டோன் ஆகி வந்து நைட்டு ஒரு 12 மணிக்கிட்ட திண்டுக்கல்ல நின்றுச்சு. அப்போ இதுங்க பண்ண அலப்புற எங்களுக்கு கொஞ்சம் பாருங்க. இது ஒரு காரு, இது வண்டி. நீங்க 2 பேரும் லைனா போங்க ஃபர்ஸ்ட் இருந்து. இப்போது கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே. ஐயோ மீண்டும் மீண்டுமா டிபார்ட்மெண்ட். ஒரு வழியாக பல போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இந்த vlog நான் முடிக்கிறேன். டாடா பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.